வணக்கம். உங்கள் உண்மை சேனல் ரமேஷ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம். இப்போ நம்ம முதல்வர் அவர் சினிமாவில் வந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு சின்ன அவரை பற்றி யாரும் தவறுதலாக பேசவில்லை, அவரை பற்றி ஒரு கிசு வந்ததில்லை. அப்படி இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி ஒரு முதல்வர் ஆகிட்டார். அத்தனை வருஷ கால நடுப்பில் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். சாதாரணமாக எல்லாத்துக்குமே கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, அந்தமாரி எல்லா பேரும் இருக்காங்க. அப்போ ஒரு முதல்வருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறது, அவர் ஒரு சுதந்திர தினத்தில் வர்றது, இதை ஒரு விஷயமாக எடுத்து எல்லா மீடியாவும் கண்ணு காது வச்சு பேசுகிறது, இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா? ஏன் நீங்கள் மீடியாவில் இருக்க எல்லா பேருக்கும் உங்களுக்கு யாருமே ஒரு ஃப்ரெண்டும் கிடையாதா? அவங்க பர்சனலில் பேசுகிறதுக்கு யாருக்கும் ஒரு அருகதையும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எல்லாரும் யோக்கியமா? ஒரு முதல்வர்கிட்ட என்ன கேட்கணும், நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அதை கேட்கணும். அதை விட்டு முதல்வரை அவர் எப்படி இருக்கார், அவர் அப்படி இருக்கார், எல்லா பேரும் அவங்கவுங்க பர்சனல் வாழ்க்கையில் என்ன வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கோ அதை சொல்கிறதுக்கோ நமக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தூய நட்பு இருக்கலாம். அதை போய் தவறுதலாக ஏன் பேசணும்? சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் ஃப்ரெண்டு இருக்காங்க? ஒரு சுதந்திர தின விழா அவருக்கு அவங்க வந்திருக்காங்க, திரிசா அவர்கள் வந்திருக்காரு, வந்தாங்க போனாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதை ஒரு விஷயம் சொல்லிவிட்டு எல்லா மீடியாலையும் அதைத்தான் போட்டு காட்டுறீங்க, அதைத்தான் க்ளோஸ்அப்பில் காட்டுறீங்க. உங்கள் டிஆர்பி ஏற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறீங்க. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, முதல்ல அதை பேசி பழகுங்க. இப்படியே அடுத்த உங்கள் குடும்பத்தை பேசி 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 நாளைக்கு உங்கள் குடும்பமும் அந்த மாரி ஆக போகுது. பார்த்துக்கோங்க. எவன் ஒருத்தன் அடுத்த ஆள் தப்பாக பேசுகிறான்னா நாளைக்கு அவனுக்கு அதுதான் நடக்கும். அதனால் எல்லாம் யோசித்து பேசுங்க. இப்போ எல்லாம் தண்டனை எப்போ கிடைக்குது? அப்பப்போ எவன் தப்பு செய்கிறானோ அப்பப்போ கிடைக்குது, கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அதுதான் இந்த அரசியல் மாற்றமும். நன்றி, வணக்கம்.